ரெசிபி. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது காலிஃப்ளவர் மஞ்சூரியன். வாங்க. பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். எதுக்கு வச்சுருக்கேன்னா காலிஃப்ளவர் மஞ்சூரியனுக்காக காலிஃப்ளவர் நான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன பண்ணேன்னா, இப்போ நான் தண்ணி கொதிச்சுட்ருக்கேன்னா இந்த டேஸ்ட்டில் கொஞ்சம் கல் உப்பு இதில் போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த காலிஃப்ளவரில் நம்மளுக்கு எப்போவுமே அந்த கொஞ்சம் பூச்சி புழுவெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்காக நான் இப்படி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை நான் இதில் போடுறேன். பாருங்கள், நான் காலிஃப்ளவரை இதில் போடுறேன். ஓகே, போட்டு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்றேன். இது கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியில் இருக்கட்டும். அடுப்பு நான் ஆஃப் பண்ணல, ஆனில் தான் இருக்குது. கொஞ்சம் ரெடி ஆகணும். வந்து அந்த நம்ம பாயில் பண்ண தண்ணியிலேருந்து எடுத்து இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன். பாத்திரம் காலி இப்போ தான் எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது ஆறுன அப்புறம் நம்ம வந்து மஞ்சூரியனுக்கு தேவையான மசாலாலாம் மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. சரியா? இப்போ நம்ம அந்த கோபி மஞ்சூரியனுக்கு தேவையான மாவு மிக்சிங் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படின்னா இது பாருங்கள், நான் இப்போ இதில் வந்து 1 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் இதில் போட்டுடுறேன். அடுத்தது 1/2 கப் மைதா எடுத்துக்கிறேன். 1 கப் கார்ன்ஃப்ளவர், 1/2 கப் மைதா. 1/2 கப் மைதா மாவு எடுத்துருக்கேன். அதையும் நான் இதில் போட்டுடுறேன். கார்ன்ஃப்ளவர் பவுடர் உங்கள்கிட்ட என்ன சால்ட்டும் போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி காலிஃப்ளவருமே நம்ம வந்து இந்த சுடு தண்ணியில் இது பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கதை தான் நான் இங்கே வச்சுருக்கேன். இப்போது இந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் வேறு எதுவுமே நான் சேர்க்கலை, ஜஸ்ட் இந்த 3 ஐட்டம் தான். இது பாருங்கள், மைதா, கார்ன்ஃப்ளவர், சால்ட்டு, இது 3 ஐட்டம் தான். இப்போ கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் தண்ணி போட்டிருக்கேன். நான் கை தான் யூஸ் பண்ணுறேன், பீட்ரு போடல. இதுக்கெலாம் வந்து நம்ம பீட்ரு போட்டுலாம் அடிக்க முடியாது. இப்போது இந்த மாவை வந்து நல்லா அந்த மாதிரி இந்த பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணுன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் நான் போடுறேன். போட்டுட்டு இந்த மாவு வந்து எல்லா காலிஃப்ளவர்லேயும் படுற மாதிரி உடையாமல், இந்த காலிஃப்ளவரும் உடையாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் மஞ்சூரியனுக்கு தேவையான அந்த வெங்காயம் அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பக்கம் அதுவும் ரெடி பண்ணியிருக்கேன், அதையும் காமிக்கிறேன். இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். டீப் ஃப்ரை தான், ஷாலோ ஃப்ரைலாம் இதை பண்ண முடியாது. டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இது பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஈவனாக படுற மாதிரி எல்லா காலிஃப்ளவர்லேயும் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இது பாருங்கள், எடுக்கும்போது தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது ரெடியாக இருக்கட்டும் ஒரு சைடு. ஓகே, இந்த மஞ்சூரியனை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கோபியை, இதை வந்து இதில் ஃப்ரை பண்ணி நான் எடுக்க போகிறேன். அதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். அடுப்பு வந்து ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன், ரொம்ப ஸ்பீடும் வைக்கல, ரொம்ப ஸ்லோவும் வைக்கல. நான் நடு இதில் இருக்குது. இப்போது நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மஞ்சூரியன் எடுத்து ஒரு பீஸாக இதில் போட போகிறேன். இதை வந்து நான் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். 2 டைமாக எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு எடுத்துகிட்டு அடுத்த ஒரு ரவுண்டு பாருங்கள். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு அப்படி கிடக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்றாவே போட்டு எடுப்போம். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இந்த ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வீட்டில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் வேணும், எங்களுக்கு ஹோட்டல் மாதிரியே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணலாம்.
ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஆல்ரெடி போட்டு டர்ன் பண்ணி விட்டுருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். மஞ்சூரியனுக்கு தேவையான வெங்காயமும் பாருங்கள், பூண்டும் இஞ்சியும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு தக்காளி எடுத்து நான் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இது மஞ்சூரியனுக்கு தேவையான ஐட்டம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்தது இது வந்து ஸ்ப்ரிங் அனியனுடைய அந்த தலைன்னு சொல்லுவாங்கள்ல, இலை, ஸ்ப்ரிங் அனியனோட இலை. ஸோ இதுவும் நான் கட் பண்ணி, இதுதான் வந்து நம்ம மஞ்சூரியனுக்கு யூஸ் பண்ண போகிற ஐட்டங்கள். அதுக்கப்புறம் வந்து சோயா சாஸ் ஐட்டம்லாம் நம்ம பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இது ரெடி. இது பாருங்க, பூண்டு இஞ்சி இது ரெண்டுமே நான் இதில் போடுறேன். நல்லா பொடியாக இருந்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். இரும்பு கடாயில் தான் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எந்த கடாய் இருக்கோ அதில் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சோண்டு வெங்காயமும் போடுறேன். ரொம்ப இல்லை, கொஞ்சமாக. அதுலேயும் நம்ம பூண்டெல்லாம் போட்டுக்கிறதுனால குவான்டிட்டி ஜாஸ்தியாகும். வெங்காயம் கம்மியாக போட்டிருக்கேன். வதங்கிட்டு இருக்கேன். அடுத்தது நான் வந்து இந்த பாருங்கள், நம்ம தக்காளி பியூரி அரைச்சி வச்சோங்க, அதையும் நான் வந்து இதில் போட்டேன். ஒரு தக்காளி. அடுத்தது கொஞ்சம் ஹெச்எப்பும் போடுறேன், கொஞ்சம் சில்லி சாஸும் போடுறேன். சில்லி சாஸ் வந்து நான் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு, ஏன்னா நம்ம தக்காளியும் போட்டுக்கிறதுனால கொஞ்சமாக தான் போடுறேன், போதும். அடுத்தது சில்லி சாஸு. சோயா சாஸ் போட்டுருக்கேன். அடுத்தது ஏன்னா சோயா சாஸ் போட்டோன்னா ஒரு சால்ட்னஸ் இருக்கும், அதனால தான் நம்ம சால்ட்டு பார்த்து போடலான்னு சொன்னேன். அடுத்தது கார்ன்ஸ்டார்ச் வந்து நான் ஒரு டீஸ்பூன் எடுத்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியில். ஸோ நான் இதையும் இதில் போடுறேன். கார்ன்ஸ்டார்ச் போட்ட உடனே இது வந்து மாறும், கொஞ்சம் கட்டி விடும், அதனால விடாமல் கொஞ்சம் கிண்டணும். இதில் வந்து உங்களுக்கு அஜினோமோட்டோ தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். சில்லியும் நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம். நான் சில்லி போடல, சில்லி சாஸ் போட்டதுனால நான் சில்லி போடல. அதுமாதிரி அஜினோமோட்டோவும் போடல, சோயா சாஸ் போட்டதுனால அஜினோமோட்டோவும் போடல. நம்ம பண்ண மஞ்சூரியன் இந்த காலிஃப்ளவர் இருக்குது, அது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கதை நான் வந்து இதில் போடுறேன்.
உங்களுக்கு கேப்சிகம் வேணும்னா நீங்கள் கேப்சிகம் போட்டுக்கலாம். என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குது, அதனால் நான் ஸ்ப்ரிங் ஆனியன் போடுறேன். இன்னும் கொஞ்சம் போட்டுருக்குறேன், கொஞ்சமாக தான் போட்டேன், இன்னும் கொஞ்சம் போடுறேன்.